மார்னிங் அண்ட் வெல்கம் டு கிருத்திகாஸ் கிச்சன். யுகம் கனெக்டோட இந்த செக்ஷனில் வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்க வந்து மதுரை பொட்டலம் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறாங்க. ஆக்சுவலாக மதுரை வந்து என்னோடய நேட்டிவ் பிளேஸ். இங்கே வந்து நம்ம போகும்போது ஒரு பர்டிகுலர் ரொம்ப ட்ரெடிஷ்னல் ஒரு கடை ஒன்று இருக்குது. அந்த கடையில் வந்து இது வந்து கோவிலில் சுற்றி இருக்கிற வளாகம். இது நான் சின்ன வயசுலேருந்தே இந்த கடை இருந்திருக்கு. அண்ட் இங்கே வந்து ரொம்ப பிரசித்தியான ஒரு உருளைக்கிழங்கு மசாலா வந்து இந்த மாதிரி மந்தார இலை, இது வந்து மந்தார இலையில் பொட்டலம் கட்டி அவங்க வந்து அதை விற்பாங்க. ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும். ரெகுலராக வீடுகளுக்கு கூட இதை வாங்கிட்டு லைட்டாக ஒரு சண்டே அன்றைக்கி ஒரு தயிர் சாதம் சாப்பிட்ணுன்னா இதோடு சேர்ந்து சாப்பிடுவாங்க நிறைய பேர். இல்லைன்னா சப்பாத்திக்கு சேர்ந்து சாப்பிட்ணுன்னா சாப்பிடுவாங்க. ஸோ எங்கள் வீட்டிலே எங்கள் அப்பா இந்த மாதிரிலாம் நிறையா அப்பப்போ சும்மா ஒரு சேஞ்சஸ்க்கு நம்ம இந்த மாதிரி வாங்குவோம். ஸோ இதை வந்து எப்படி ரீக்ரியேட் பண்ணுறது அப்படின்ட்டுன்னு பார்க்கலாம். ஸோ இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு நோட் பண்ணிக்கோங்க. உருளைக்கிழங்கு, கடலை மாவு, இஞ்சி, சிவப்பு மிளகாத்தூள், கரம் மசாலா, பச்சை மிளகா, பூண்டு, பொடியாக நறுக்கின சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, கறி மசாலா பவுடர். முதல்ல அப்படி ஸ்டவ்வை நல்லா ஹீட் பண்ணிடலாம். இதுக்கு வந்து ஆக்சுவலாக இப்போ நம்ம வந்து நல்லா ரிஃபைன்ட் ஆயில் எடுத்துக்கிறோம். ஸோ யூ கேன் ஈவன் ஆல்சோ டேக் கடலெண்ணெய் கூட எடுத்துக்கலாம். நல்ல பியூர் குவாலிட்டி கடலெண்ணெய் கூட எடுத்துக்கலாம். அண்ட் இந்த ரெசிபியை ரீக்ரியேட் பண்ணனால கொஞ்சம் நான் ஆயில் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ இது நல்லா ஹீட் ஆனவுடனே நம்ம ஒன்றுனா இன்க்ரீடியன்ஸை ஆட் பண்ணிடலாம். ஸோ இப்போ வந்து முதல்ல வந்து இந்த வெங்காயத்தை ஆட் பண்ணிடலாம். இதுக்கு வந்து குறிப்பாக வந்து இந்த சின்ன வெங்காயம் எடுத்திருக்கோம். ஆக்சுவலாக நம்ம இது வந்து சின்ன வெங்காயத்தை நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. பச்சை மிளகா நல்லா ஸ்பைஸியாக இருக்குங்க. இது வந்து உருளைக்கிழங்கு மசாலா அப்படின்னு நம்ம சிம்பிளாக நினைக்க முடியாது, செம்ம ஃபயரியாக இருக்கும் அது. இஞ்சி, அதுக்கப்புறம் வந்து பூண்டு. அண்ட் இதில் இருக்கிற பூண்டு பார்த்திங்கனாக்கா ரொம்ப இந்த பெரிய பூண்டு இருக்காது, நம்ம கொஞ்சம் நல்லா இந்த ஒல்லியாக நல்லா வாசனையாக இருக்கிற மாதிரி ஒரு பூண்டு இருக்கும் இல்லையா. ஸோ இது வந்து கைவிடாமல் கலரணுங்கிறது எனி குக்கரி ப்ரொசீஜர்லேயும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஈவன் ஃபயர் லோவாக இருந்தாலும் அதை வந்து அப்படியே கொஞ்சம் கைவிடாமல் அப்படியே கலரிக்கிட்டே இருக்கணும் அதை. தென் நம்ம மெயின் இன்க்ரீடியண்ட் ஆட் பண்ணிடலாம். இது வந்து உருளைக்கிழங்கு. ஆக்சுவலாக இப்போ நான் வந்து இதை கொஞ்சம் சும்மா ரஃப்பாக வெட்டிக்கலாம் அதை. பட் இதை வந்து மேஷ்டாக இருந்ததுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதை வந்து கொஞ்சம் மேஷ் பண்ணி எடுத்துடலாம். ஆக்சுவலாக அதில் வந்து ஒரு சில பீஸ் வந்து கொஞ்சம் நல்லா பெருசாக இருந்தால் அது அப்படியே ஒரு லக் மாதிரி எல்லோரும் அதை நினைப்போம் அதை. ஓகே, இப்போ வந்து நம்ம மிளகாத்தூள், கறி பவுடர் கொஞ்சோண்டு, எனி கறி மசாலா பவுடர் அந்த மாதிரி கொஞ்சோண்டு, கருவேப்பிலை, கொஞ்சோண்டு மஞ்சப்பொடி, சால்ட். இப்போ வந்து கொஞ்சம் சோம்பு லைட்டாக அதுக்கு ஆட் பண்ணிடலாம். ஸோ இப்போது இந்த ஸ்டேஜில் ஆக்சுவலாக நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது. மிளகாத்தூள், உப்பு, இந்த கறி மசாலா பவுடர் எல்லாமே கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் இருக்கும். ஏன்னா நம்ம அடுத்த ஸ்டேஜில் நம்ம இந்த கடலை மாவை ஆட் பண்ண போகிறோம் ஒரு பைண்டிங்க்கு. ஸோ அவ்வளோதான் அது. ஸோ இதை எடுத்து நம்ம அப்படி பொட்டலத்தில் பேக் பண்ணி கொடுத்துடலாம். இப்படி தான் அதை பண்ணுறது அது. இப்போ அது வந்து இதை எடுத்து நம்ம எப்படி இதை வந்து அடுத்தது வந்து அவங்க கொடுக்குற மாதிரியே நம்ம ரீக்ரியேட் பண்ணி பேக் பண்ண முயற்சி பண்ணலாம். நான் சொன்ன மாதிரி மந்தார இலை.
ஸோ ஆக்சுவலி நிறைய இடங்களில் இந்த மாதிரி ட்ரெடிஷ்னல் ரெசிபியெல்லாம் பூஷ்ணி இலை அப்புறம் இல்லைனா தாமரை இலை இது எல்லாமே யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து ட்ரைடு மந்தார இலை. ஸோ இது வந்து இந்த மாதிரி டைட் கோனாக வச்சிடலாம். அவங்க அப்படியே அதை ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக பேக் பண்ணும்போது நம்ம வந்து அதை ரீக்ரியேட் பண்ணுறோம். ஸோ அது வந்து அப்படியே இது ஹாட்டாகவே இருக்குது நம்மளுக்கு. இப்போ ஸோ இந்த ஒரு பொட்டலத்தில் எவ்வளோ வருதோ அதுதான் அதோட வெயிட்டேஜ். ஐ திங்க் 150 grams இருக்கும். ஸோ அப்படியே வச்சுட்டு ஒரு அந்த நூல்கண்டு இருக்கும் இல்லையா, அதை வச்சு இப்படியே சுற்றி அப்படியே டக்குன்னு பண்ணாட்டு அதை அவ்வளோதான் அப்படின்ட்டு கொடுத்துருவாங்க. அது ரொம்ப க்யூட்டாக ரொம்ப நல்லா இருக்கும் அது. ஸோ என்னால் முடிஞ்சது இந்த மாதிரி ஒரு கோன். பட் அவங்க கோன் வந்து அஃப்கோர்ஸ் வேறு ஷேப்பில் இன்னும் கொஞ்சம் ஸ்டவுட்டராக இருக்கும். ஸோ அதனால் வந்து டூ ட்ரை இட் அண்ட் see. மந்தார இலை இல்லைன்னா என்னங்க, நீங்கள் வந்து வீட்டிலேயே இது வந்து வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் அண்ட் அமேசிங்காக இருக்கும். ஸோ டூ கிவ் இட் அ ட்ரை அண்ட் வீல் மீட் யூ அகேன் நெக்ஸ்ட் வீக். டில் தென் see you. bye. நன்றி, வணக்கம்.